குரங்கும் முதலையும். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியில் ஒரு வயதான முதலை மிகவும் மெலிந்து வலிமை இழந்து இருந்ததால் அதனால் வேட்டையாட முடியவில்லை. ஒரு நாள் அதற்கு மிகவும் பசித்தது. அது தனக்குள் நினைத்து கொண்டது, என்னால் நிலத்திற்கு சென்று வேட்டையாட முடியாது. ஆற்றிலேயே சில மீன்களை வேட்டையாட வேண்டியதுதான். மிகவும் பசிக்கிறது. அது மீன்களை பிடிக்கும் பொழுது மீன்கள் முதலையிடமிருந்து நழுவி போனது. களைத்து சோர்வடைந்த முதலை நதியின் கரையோரம் இருந்த ஜாமூன் மரத்தடியில் ஓய்வெடுக்க நினைத்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு உட்கார்ந்து கொண்டு ஜாமூன் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அந்த குரங்கை பார்த்து முதலை கேட்டது, ஓ குரங்கு நண்பா, நீ என்ன சாப்பிடுகிறாய்? அதை எனக்கும் கொஞ்சம் கொடேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. இது ஜாமுன் பழங்கள், மிகவும் இனிப்பாக இருக்கும். இந்தா பிடித்துக்கொள், வயிறார சாப்பிடு. ஓஹோ, உண்மையிலேயே இனிப்பாக தான் இருக்கிறது. பழம் கொடுத்ததற்கு நன்றி. நான் மிகவும் பசியோடு இருக்கும்போது நீ எனக்கு உதவி செய்திருக்கிறாய். உனக்கு ரொம்ப நல்ல மனசு. உன்னை போல் ஒரு நல்லவன் எனக்கு நண்பனாகிவிட்டால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். ஆம், அதுக்கு என்ன? இப்போதிருந்தே நாம் நண்பர்களாகிவிட்டோம். நான் இந்த மரத்தில் குடியிருக்கிறேன். உனக்கு எப்போதெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்போது இங்கே வா. உனக்கு நான் ஜாமுனை பறித்து கொடுக்கிறேன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் முதலை அந்த மரத்தடிக்கு வந்து கொண்டே இருந்தது. குரங்கும் சளைக்காமல் பழங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. இப்படியே இரண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தன. இத்தொடர்பினால் இரண்டும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டன. சில சமயங்களில் முதலை மரத்தின் அருகில் வந்து விளையாடும். சில சமயங்களில் முதலையின் முதுகில் குரங்கு உட்கார்ந்து கொண்டு அந்த நதியை சுற்றி வரும். குரங்கு நண்பா, நான் என் மனைவிக்கும் சிறிது ஜாமூன் பழங்களை கொண்டு போலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து சிறிது ஜாமூன் பழங்கள் கொடுத்தாய் என்றால் நான் அதை எனது வீட்டிற்கு கொண்டு செல்வேன். இப்போதே பறித்து கொடுக்கிறேன், கொஞ்சம் பொறு. குரங்கு சந்தோஷமாக ஜாமூன் பழங்களை பறித்து வந்து முதலையிடம் கொடுக்கிறது. அந்த பழங்களை பெற்றுக்கொண்ட முதலை நதியின் மறுபக்கம் இருக்கும் அதன் மனைவிக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறது. ஓய் அன்பே, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. ஜாமூன். என்னோட குரங்கு நண்பன் உனக்காக கொடுத்து அனுப்பினான். ஆஹா, அருமை! இந்த ஜாமுன் பழங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கு. ஆனால் இந்த ஜாமுன் பழங்களையே எத்தனை நாளுக்கு சாப்பிடுவது? கொஞ்சம் யோசிங்கள். இந்த பழங்களே இவ்வளவு இனிப்பாக இருக்குன்னா இந்த பழங்களை தினமும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் உங்கள் குரங்கு நண்பர் எவ்வளவு இனிமையாக இருப்பார் என்று யோசித்து பாருங்கள். ஆமாமா, இனிமையானவன் தான். அவனும் சாப்பிட்டு விட்டு எனக்கும் வயிறார கொடுப்பான். உண்மையிலேயே அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும். அத்துடன் வெகு நாட்களாக நான் மாமிசத்தை சாப்பிடவே இல்லை. எனக்காக அதன் இதயத்தை கொண்டு வருவீர்களா? மனைவி சொன்னதை கேட்ட முதலை மிகவும் ஆழ்ந்து யோசித்த பிறகு தனது மனைவியிடம் பேச ஆரம்பிக்கிறது. நான் எப்படி செய்ய முடியும்? அந்த குரங்கு எனது நண்பன். அவனது நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவன் இதயத்தை உனக்கு வாங்கி கொடுத்தால் அவன் இறந்து விடுவான். நான் பசியாக இருக்கும்போது என் பசியை போக்கியவன். ஆனால் நீ இன்று அவனை கொல்ல சொல்கிறாய். நான் எதையும் கேட்க தயாராக இல்லை. எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும். போங்க, அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். மனைவி கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த முதலையால் எதுவும் பேச முடியவில்லை. வருத்தத்துடன் குரங்கின் இருப்பிடத்திற்கு சென்று குரங்கிடம் பக்குவமாக பேசி குரங்கை மனைவி இருக்கும் வீட்டிற்கு அழைத்து வருகிறது. குரங்கு நண்பா, குரங்கு நண்பா, ஜாமூன் பழங்களால் என் மனைவி மிகவும் சந்தோஷம் அடைந்து உன்னை இன்று மதிய உணவிற்கு அழைத்துள்ளாள். இன்று வா என் வீட்டிற்கு. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதிய உணவு சாப்பிடுவோம். அப்படியா? வா, போகலாம். குரங்கு முதலையுடன் போக சம்மதித்து விட்டது.
பிறகு இரண்டும் புறப்பட்டன. பயணத்தை மிகவும் சந்தோஷமாக மேற்கொண்டன. சிறிது தூரம் சென்றதும் குரங்கு கேட்டது, ஆமா நண்பா, உன் மனைவி நமக்கு என்ன சமைத்து வைத்திருப்பாள்? உனக்கு வாழைப்பழம் பிடிக்கும் அல்லவா? அதனால் சுட சுட வாழைப்பழ ரொட்டி, ருசியான குக்கீஸ் அனைத்தும் உனக்காக சமைத்து வைத்திருப்பாள். ஆஹா, இன்று நமக்கு நல்ல விருந்து. இதை நினைக்கும் போதே இப்போதே என் நாக்கில் எச்சில் ஊறுகிறது. தனது குரங்கு நண்பன் சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரத்தில் மனைவியின் ஆசை என்னவென்பதை சொல்லிவிடலாம் என்று முதலை நினைத்தது. பாவம், இந்த குரங்கு சுவையான விருந்து கிடைக்கும் என்று கனவில் விதக்கிறது. ஆனால் இவனது இதயத்தை எனது மனைவி சாப்பிட விரும்புகிறாள் என்பது தெரிந்தால் நான் என்ன செய்வது? உண்மையை இவனுக்கு சொல்லிவிட வேண்டியதுதான். அன்பு நண்பா குரங்கே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் கூற வேண்டும். என்னுடைய மனைவி உன்னுடைய இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள். என்னை மன்னித்து விடு. அவள் உன் இதயத்தை சாப்பிடவில்லை என்றால் கண்டிப்பாக இறந்து விடுவாள். முதலை சொன்னதை கேட்டதும் குரங்கிற்கு உடனடியாக ஒரு யோசனை தோன்றியது. குரங்குதான் சாதுரியமானதாச்சே. அப்படியா? கொடுக்கிறேன் கொடுக்கிறேன், கவலைப்படாதே. ஆனால் நண்பா, நம் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பே ஏன் சொல்லவில்லை? குரங்குகளான நாங்கள் எங்கள் இதயத்தை மரத்தில் பத்திரமாக வைத்திருப்போம். அதை எடுப்பதற்கு நாம் திரும்பி போக வேண்டும். நாம் அங்கு திரும்பி போய் என் இதயத்தை எடுத்து வருவோம். ஓ, அப்படியா? நான் ஒரு வடிகட்டின முட்டாள். சரி வா, திரும்பி உன் இருப்பிடத்திற்கே போவோம். உடனே அங்கு சென்று உன்னுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு வருவோம். வெறுங்கையோடு போனால் என் இதயத்தை சாப்பிட்டு விடுவாள். முதலை குரங்கை மீண்டும் மரத்திற்கே அழைத்து வந்தது. மரத்தை நெருங்கியதும் முதலையின் முதுகில் இருந்த குரங்கு துள்ளி மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. முதலையை பார்த்து கூறியது, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை வெளியே எடுத்து வைத்துவிட்டு உயிரோட இருக்க முடியுமா? நான் உன்னை எனது நண்பனாக பாவித்தேன். உனக்கு சாப்பிட கொடுத்தேன், உனக்கு உதவி செய்தேன். ஆனால் நீ உன் நண்பனின் உயிரை பறிக்க பார்க்கிறாய். இனிமேல் உனக்கு இதயமும் கிடைக்காது, ஜாமுனும் கிடைக்காது. இங்கிருந்து போய்விடு. குரங்கு தனது அறிவு திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது. ஆனால் முதலை தனது முட்டாள்தனத்தால் நல்ல நண்பனையும் இனிமையான ஜாமூன் பழங்களையும் இழந்தது. சொல்லுங்கள் குழந்தைகளா, இந்த கதை பிடித்திருந்ததா? இந்த கதையின் நீதி என்னவென்று உங்களில் யாராவது சொல்வீர்களா? எனக்கும் தெரியல. எனக்கும் தெரியாது. பரவாயில்லை, நானே கூறுகிறேன். இந்த கதையோட நீதி என்னன்னா, ஆபத்து வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் நாம் பயப்படக்கூடாது. அப்போது நாம் குரங்கை போன்று மிகவும் சாதுரியமாக செயல்பட வேண்டும். பிறகு எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நம்மை நம்புபவர்களுக்கு நாம் துரோகம் எப்போதும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் இறுதியில் முதலையை போன்று அனைத்தையும் இழக்க நேரிடும்.